நீங்கள் பொதுவாக கீரை வாங்கி செஞ்சுருப்பீங்க. எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் தான் இருக்கும். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்டாட்டம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கீரை சேர்த்தாலுமே கொஞ்ச நேரத்தில் இது வந்து அளவு வந்து ரொம்ப சுருங்கிடும். இப்போ கீரை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கீரையை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.